போய்கிட்டே போய்கிட்டாரு அங்கதான் போனங்கிறாங்க. அப்படி வாசம் இருக்குதாண்டா அதுவும் இல்ல, காமிக்கட்டுமே. குளத்தை நோக்கி சென்றார்கள் அவங்க வாசத்தை காமிச்சுட்டா நாங்க ஒப்புக்கொள்றோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, பெண் பார்க்க போகிறார்கள், தெருவிலே நடக்கிறார்கள், போகின்ற போது சிறுமியை பார்க்கிறாங்க, அப்படிதான் வாசம் இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இது வச்ச கேள்வியில பதில் சொல்லவே கிடையாது. என்ன வச்சோம், பல விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. இதே விஷயத்துல நிக்காஹுக்கு சொன்னோம், ஒரு ஹதீஸை காமிச்சாங்கல்ல, அனுமதி இல்லாவிட்டாக்கா பெரியவளுடைய நிக்காஹ் கூடு நானேன்னு வச்சாங்கல்ல, இது உங்க கொள்கையா, உங்க சட்டம் அதுதானா அப்படி கேட்டோம். பதில் சொல்லலாம் தானே, எங்க முடிவு அப்படிதான். வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் தந்தையோட அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப அந்த ஹதீஸ் எடுத்து வைங்க. நீங்க சொல்ற சொல்லுக்கு இந்த ஹதீஸுக்கும் உடன்படுது. நீங்க இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவே இல்லையே. எவ்வளவு அழகான கேள்வி வச்சோம். இல்ல எங்க கொள்கை தான் சொல்லுங்க. அப்ப உங்க கொள்கைக்கு முரணா ஹதீஸையும் ஆதாரமா காட்டினீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பதில் சொல்லிட்டே நீங்க இதுவரைக்கும். அதே போல அந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல அதுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டோமே, நீங்க சொன்னீங்களா? அல்ல தாரீகையெல்லாம் வரலாற்றையெல்லாம் ஆதாரமா காட்டியிருக்கேன்னு கேட்டோமே, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? அல்ல குர்ஆன் ஹதீஸையும் அது அல்லாதையும் ஆதாரம் காட்டலாமா, அது இல்லாவிட்டாலும் ஆதாரம் காட்டலாமா அப்படின்னு கேட்டோமே, அதுக்கு நீங்க சொன்னீங்களா? இதுக்கு ஒன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அதனாலதான் கேள்விக்கு மேல கேள்வி வச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த சகீருங்கள் பிரச்சனை இன்னும் நீங்க சொல்லுங்க, ஆனா ஒன்னும் முடிவு ஆகல. நீ உங்களுடைய நிலையை நிறுத்தல. சகீருக்கு பெரியவங்க மீனிங்க இதுவரைக்கும் நீங்க தரவே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு 9வது கேள்வியாக நாம வச்சது, அல்லாஹ் மறைவான விஷயங்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுடன் எவற்றை அல்லாஹு தஆலா பேச விரும்பினானோ அவற்றையெல்லாம் குர்ஆனாக வழங்கிவிட்டான். எவரிடமும் இறைவன் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலிதை எழுதியவருக்கு இல்லை. அப்படின்னா அல்லாஹு தஆலா குர்ஆன் நின்ன பின்னாடி யார்கிட்ட இனி பேச மாட்டான் அப்படின்னு வருது, முஹீதிய மௌலிதுல வருது. ஆனா ஏகத்துவம் பத்திரிகை டிசம்பர் 2005 என்ன வருதுன்னா, ஒரு ஹதீஸ வச்சுட்டு ஒரு ஹதீஸ ஆதாரமா காட்டிட்டு சொல்றாங்க, நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடியும் நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது. அந்த அம்சம் என்னன்னா நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனவுகள் விளக்கம் சொல்லும்போ, மனிதனுக்கு நாளை வரக்கூடிய நபித்துவம் சென்று விட்டது. ஹதீஸ், நபித்துவம் சென்று விட்டது, நற்செய்தி கூறுகின்றவை எஞ்சியுள்ளன. அப்ப நபித்துவத்துல லம் யபக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத், நுபுவத்தில் நின்றும் நற்செய்திகளை தவிர மீதி ஒன்றும் எஞ்சவில்லை. நுபுவத்தில் சொன்னா என்ன, அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்படும் விஷயங்கள், அதுல நற்செய்திகள் எஞ்சி இருக்கிறது சொல்லும்போ, வஃபாத்துக்கு பின்னாடியும் அல்லாஹு தஆலா மனிதர்களிடம் கனவு மூலமாக பேசுவான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்போ அவங்களுடைய முஹீதிய மௌலூத் ஆய்வுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையும் ஏகத்துவம் டிசம்பர் 2005 முரண்படுது. இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்றாங்களா? உங்களுக்கு தெரியும். இதுக்கும் விளக்கம் என்ன? இது ஒப்பந்தத்துக்கு மாறுபட்டது. தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, 25 வருஷமா சில புதிய கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களே, முதல் அமர்வு இத்துடன் முடிகிறது. ஏன்னா 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இனி 1 மணிக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த முதல் அமர்வு இப்ப இதோட முடிக்கிறாங்க. 2ஆம் அமர்வு மதியம் 3 மணிக்கு கரெக்டா 3 மணிக்கு ஆரம்பிச்சிரும். அதனால 2:50க்கு உள்ள வர வேண்டிய எங்க அத்தனை பேரும், உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க எல்லாரும், 2 அமைப்பை சார்ந்தவர்களும் 2:50க்கு டோர் க்ளோஸ், 2:55க்கு க்ளோஸ், 3 மணிக்கு ஆரம்பம், 5 நிமிஷம் விட்டு ஆரம்பம். 2:50க்கு ஆளை உட்கார ஆரம்பிச்சிடணும். 2:55க்கு க்ளோஸ் பண்ணி 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். 3 மணிக்கு அப்புறம் டோர் எந்தவித காரணத்தை கொண்டும் யாராக இருந்தாலும் திறக்கப்பட மாட்டாது. அதனால இப்ப சபை கலையப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காந்துருங்க. நிற்கணும்னா எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க. தொண்டர்னு எல்லாருமே உட்காந்துருங்க. ஹலோ, இங்கே யாரும் நிற்க கூடாது. பின்ன ஒரு சின்ன கருத்து வந்திருக்கு. பேசுறவங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒப்பந்தத்தில் இருக்கு விவாதிப்போருக்கு, அதாவது ஒரு விஷயம் விவாதிப்போர் ஒப்பந்தம், அதுல 11வது ஷரத்துல ஒரு சின்ன விஷயம். 1, ஒவ்வொரு அணியிலும் 5 பேர்கள் மட்டுமே பங்கு பெறுவார்கள். விவாதத்துக்கு ஒவ்வொரு அணியிலும் 5 பேர் மட்டுமே பங்கு பெறுவார்கள். 2, தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கலந்து கொள்ளும் அணியின் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்களும் ஒருவராக இருப்பார். 3, விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு 3 வீதம் மேடையில் இருக்கலாம். இதுதான் ஒப்பந்தத்துடைய ஷரத்து. ஆனா இப்போ எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல போன தடவை, அதாவது முன்னாடி அமர்வுல இருந்தவங்க பின்னாடி போயிருக்கிறாங்க, பின்னாடி இருந்தவங்க முன்னாடி வந்திருக்காங்க. அது ஒப்பந்த விதி மீறல் 1.
ரெண்டாவது விஷயம், போன தடவை யார் அந்த முன்னாடி அமர்வுல இருந்தாங்களோ அவங்கவே முன்னாடி வர்றதான் ஒப்பந்தத்தில் இருக்கிற கரெக்டான ஷரத்து. ஏன்னா விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக மூவர் பின்னாடி இருக்கலாம் தான் இருக்கு. விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு மூவர் வீதம் மேடையில் இருக்கலாம். அப்ப பின்னாடி விவாதத்தில் பங்கு கொள்ளாதவங்க தான் பின்னாடி 3 பேர் இருக்கணும். அந்த பின்னாடி இருந்த 3 பேர்ல ஒரு நபர் இப்போ பின்னாடி போயிருக்கிறாரு, ஒரு நபர் முன்னாடி வந்திருக்காரு. நான் பேர் எடுத்து சொல்றேன். பக்கீர் முகமது அல்தாபி, இல்ல பக்கீர் முகமது அல்தாபி, எனக்கு பேர் சரியா தெரியாது. ஒரு நபர் பின்னாடி போயிருக்கிறாங்க, ஒரு நபர் முன்னாடி வந்திருக்காங்க. அது கண்டிப்பா மாற்றப்படணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், 5 பேரும் அவங்களுடைய பேரை அவங்க சொல்லணும். இது யார் பேசுறாங்கன்னு முன்னாடி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாதவங்க இருக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த தரப்புல இருக்கிற 5 பேரும் அவங்களுடைய பேரை அவங்களாகவே முன்வழியணும். அதே மாதிரி அந்த தரப்புல அந்த நபரை மாத்திட்டு அதுக்கப்புறம் பழைய ஆளுகளே 5 பேர்த்த உட்கார வச்சுட்டு அவங்க பேரை முன்வழியணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த 5 பேர் டிக்ளேர் பண்றவங்கள எந்த விதமான காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. ஏன்னா விவாதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. 5 பேருக்கு வேலை, பாக்கி 3 பேர் விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணியில் இருக்கலாம் தான். அவங்க விவாதத்தில் பங்கு கொள்ளக்கூடாது. இது விவாதத்தோட ஷர்த்து. அதனால அந்த ஷர்த்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஷர்த்துகள் இல்லாத விஷயத்தெல்லாம் உலகம் நுழைக்காதீங்க. மாற்றக்கூடாது அப்படிங்கிற சட்டம்லாம் இங்க எதுவுமே இல்ல. விவாதத்தில் 5 பேர் பங்கு கொள்வார்கள். மாற்றலாங்கிற அனுமதி கொடுங்க. நீங்க பேச வரைக்கும் அமைதி காத்தேன். நீங்க பேச அமைதி கொடுங்க. ஒரு தரப்புக்கு 5 பேர் தான் பேசணும். எங்க தரப்புல காலையில 5 பேர் தான் பேசினாங்க, வேற யாரும் பேசல. பின்னால 3 பேர் இருந்தாங்க, அவங்க விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை, விவாதத்துக்கு உதவி செய்தார்கள். இப்போதும் எங்கள் தரப்பிலே 5 பேர் தான் பேசுவார்கள், 3 பேர் விவாதத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவாதத்துக்கு உதவியாக இருப்பார்கள். அணியிலே யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாதுங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எதிரணியினர் அச்சப்படுறாங்கிறதுக்காக நாங்க எங்க இஷ்டத்துக்கு நீங்க ஓடுங்கிறதால நாங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு யாரை விருப்பம் போடுறோம் நாங்க சேர்ந்துக்கிறோம். அது எங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அதை இவங்க தான் வரணும், அவங்க தான் வரக்கூடாது, மாற்றக்கூடாதுங்கிற ஷரத்து இல்லாத நீங்க புதுசாக திணிக்காதீங்க. 5 பேர் தான் எங்க தரப்புல பேசுவோம். 5 பேருக்கு கூடுதலாக நாங்க செய்ய மாட்டோம். இப்போ ஆளை மாத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. அதோட அர்த்தம், அதாவது ஆளை மாத்திட்டே இருப்போம் அப்படிங்கறது அர்த்தம். அதாவது இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விவாதிப்போரில் பி ஜெயின்லாபுதீன் ஒருவராக இருப்பார். அவர் கண்டிப்பாக இருக்கணும் எல்லா அமர்வுகளையும். அதான் ஷரத்து இருக்கே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பேரும் குறிப்பிடப்படல. யார் வேணாலும் மாற்றி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு அமர்விலும் பி ஜெயின்லாபுதீன் இருப்பார். அவர் கண்டிப்பாக இருப்பார். யார் வேணாலும் மாற்றி இருக்கலாங்கிற சொந்த கருத்து இதுல கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். யார் வேணாலும் மாற்றி இருக்கலாம் இதுல கிடையாது. இதுல போட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக, தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கணும். விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக தான் இருக்கு. விவாதத்துல பங்கே கொள்ளக்கூடாதவங்க, அவங்க தான் 3 பேர் பின்னாடி இருக்கணும். ஆனா கொள்ள மாட்டாங்க. விவாதத்துல பங்கு கொண்ட நபர் இப்ப விவாதத்துல பங்கு கொள்ளாம பின்னாடி போயிருக்காரு. பங்கு கொள்ளாத நபர் முன்னாடி வந்திருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு ஆட்சேபனே சொல்லல. உங்களுக்கு மாத்தணும் இஷ்டம் இருந்தா மாத்தலாம், மாத்தலாம் அல்ஹம்துலில்லாஹ், அது நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். அதாவது 5 பேர்ல ஒரு ஆளுடைய பேரை மட்டும் குறிப்பிட்டு இருக்குன்னு சொன்னா அவர் மாத்தக்கூடாது. அவரு அதே இடத்துல இருப்பார். மற்றவர்கள் மாறலாங்கிறது அதனுடைய கருத்து இருக்கு. இல்லைன்னா 5 பேருடைய பேரையும் குறிப்பிட்டு இருக்கணும். 5 பேருடைய பேர் குறிப்பிடப்படல. பி ஜெயினுலாபுதீன் அவருடைய பேர் மட்டும் தான் குறிப்பிட்டு இருக்கு. அவர்கள் இடத்துல வேற யாரையும் மாற்ற மாட்டாங்க. அவர் கண்டிப்பாக இருப்பார், மற்றவர்கள் மாறுவார்கள். கண்டிப்பா அவர் மாறக்கூடாது, அது வேற விஷயம். அதனால சரி அல்ஹம்துலில்லாஹ் 5 பேர் அவங்க மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மாமாவிகளை தர்க்கம் பண்ணி அதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ரெண்டாவது ஒரு கோரிக்கை வச்சேன், அதுக்கு பதில் சொல்லல. அது சதஸ்ல இருந்து, அதாவது பார்வையாளர்களிடத்திலிருந்து வந்த ஒரு கோரிக்கை. 2 தரப்புலையும் பேசக்கூடியவங்க அவங்களுடைய பேரை அவங்க வாயால அவங்க பேர் சொல்லணும். 2 தரப்பிலும் சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவங்களும் அவங்க பேரை அவங்க சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்தோட பேர் தெரிஞ்சுக்கலாம் சொல்ல முடியாது. அதனால அவங்க பேரை அவங்க முன்மொழியணும். இந்த பேரை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் ஒன்றும் இல்லையா, தாராளமா சொல்லணும். பேசுறவங்க தான் பேர் சொல்லணும். அதுக்கப்புறம் சும்மா ஆள மாத்திட்டு இருக்க முடியாது. மௌலவி யு முஹம்மது சலீம் சிராஜி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர், பாடி, சென்னை 50. மௌலவி வி.எஸ். அன்வர் பாதுஷா உலவி, சென்னை. எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி, அயனாவரம், சென்னை. எம் தாஜுத்தீன் அஹ்சனி, திருவிதாங்கோடு. எம் கே முகமது காசிம், நாகூர் ஷரீஃப்.